இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து டயர்டில் தூங்கிட்டாங்கங்க. என் பொண்ணு காண்டாயிட்டாங்க. அப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ எதுவுமே வாங்கி தராமல் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆல்ரெடி பாப்பா கண்ணு வேறு ஒரு மாதிரியா இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வாடா நம்மளே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் பண்ணுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேங்க. உருளைக்கிழங்கு 2 எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அது இந்த மாதிரி அந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா வந்து தடவுனோன்னா கீழே வந்து அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்தது அந்த உருளைக்கிழங்கு. அதுக்குள்ளேயே கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, கொத்தமல்லி, சீஸு, அப்புறமா வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்ல ஒரு மாவு மாதிரி இருந்துச்சுங்க. அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது குழந்தைக்கு. இடையில நான் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு வந்து வாங்க போகலை அப்படின்ற கஷ்டத்தை விட இப்போ வந்து செய்கிறோமே அந்த சந்தோஷம் வந்து இப்போ பெருசாகிடுச்சு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம நீளமாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்மக்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லையா, அதனால் கிளிங் ரேப்பில் நான் இந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டாங்க, சரியாக வரல. அப்புறம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுக்கப்புறமும் ட்ரை பண்ணி அமுக்கி பார்த்தா அங்கே முடியலங்க. அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம ஆளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாதியை நீ அமுக்கு, மிச்சத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதி நான் பாதியாக வந்து பண்ணோம். அப்புறம் ஃப்ரையும் நானே பண்ணுறேன். நாங்கள் கொஞ்சம் நேரம் கிண்ட விட்டு அப்புறம் கரண்டியை வாங்கிட்டேன். எண்ணெய் சட்டியாக வேறு இருக்குது, பயமாக இருக்குல்ல. அதனால சரின்ட்டு நான் தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால எப்படி வரும்னு தெரியல. இவங்கள்ட்ட வேறு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு வாக்கெல்லாம் வேறு கொடுத்துட்டோமா நல்லா வரும் அப்படி இப்படின்ட்டு பயமாக வேறு இருந்தது எப்படி வருமோன்ட்டு. கடைசியில் அது வந்து அவுட்புட்டை பார்த்து நாங்களே மிரண்டுட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கரெக்டாக அந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. என்ன ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தனித்தனியாக பிரித்து விட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. குழந்தைங்க வந்து வேறு லெவலில் ரசித்து சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி ஒரு நடக்குதுன்ற எந்த இதுவும் தெரியாமல் எந்த சலனமும் இல்லாமல் சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் குழந்தைங்களையும் வருத்தப்படாமல் இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டேன். சம்டைம்ஸ் அதை இதன் பண்ணி தாங்க குழந்தைங்களெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்கள சரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.